திருப்பத்தூரில் சந்தன மரக்கிடங்கில் 1.25 டன் எடைகள் கொண்ட 55 செம்மரக்கட்டைகள் மாயமான நிலையில் புகார் அளித்தவர் உட்பட 6 வன ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அமரன் வழங்க கேட்கலாம். அமரன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தமிழக வனத்துறைக்கு சொந்தமான அரசு சந்தன மரக்கிடங்கு அமைந்துள்ளது. இங்கு செம்மர கடத்தல் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்படும் செம்மரக்கட்டைகள் இந்த விற்பனை கிடங்கில் தான் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு செம்மர கடத்தல் வழக்கில் சுமார் ரூபாய் 50 லட்சம் மதிப்புள்ள 1750 கிலோ எடை கொண்ட 55 செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசு சந்தன மர விற்பனை கிடங்கில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில அந்த செம்மரக்கட்டைகள் அனைத்தும் கடந்த ஜூலை 18ஆம் தேதி திடீரென மாயமாக இருந்தன. வனத்துறை அலுவலர்கள் வழக்கம் போல மேற்கொள்ளும் கணக்கெடுப்பின் போது சம்பந்தப்பட்ட 55 செம்மரக்கட்டைகள் மாயமாகி இருப்பது தெரிய வந்தது. இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை கிளப்பியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக திருப்பத்தூர் அரசு சந்தன மர விற்பனை கிடங்கு ஒற்றை பூட்டு அலுவலர் ஜோதிலிங்கம் திருப்பத்தூர் டவுன் காவல் அலுவலக நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே இது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில பணியில் அலட்சியமாக இருந்ததாக கூறி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த திருப்பத்தூர் சந்தன மர விற்பனை கிடங்கு ஒற்றை பூட்டு அலுவலர் ஜோதிலிங்கம் மற்றும் வனவர் பரமகுரு, வன காப்பாளர்களான ராமமூர்த்தி, ரேணு, சந்தோஷ், மோகன்குமார் ஆகிய 6 பேரை வேலூர் தலைமை வன பாதுகாப்பு அலுவலர் மாரிமுத்து தற்காலிகமாக பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டார். மேலும் பாத்தீங்கன்னா இந்த செம்மரக்கட்டைகள் திருட்டு சம்பவத்தில் தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி அமரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.